ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. இன்னைக்கு நம்ம வீடியோல அயோத்தியில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ராமர் கோயிலோட பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் அதோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராமர் கோயிலோட மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்த்தா 70 ஏக்கர். அதுல மெயின் டெம்பிள் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2.7 ஏக்கர்லாம் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட ஹைட் அப்படின்னு பார்த்தா 161 அடி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த கோவிலுக்கு மொத்தமா எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 1800 கோடி இந்த கோவிலுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் மிகவும் விலை உயர்ந்த கோவில்கள்ல இதுவும் ஒன்னா இருக்கு. கிட்டத்தட்ட 217 மில்லியனுக்கு இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேசத்துல இருக்க அயோத்தியில 22ஆம் தேதி ராமர் கோவிலுக்கு பிரதிஷ்டை வந்து நடந்துச்சு. இதுல மோடியும் கலந்துகிட்டாரு. இந்த கோவிலோட ஒரு மாசம் நன்கொடை அப்படின்னு பார்த்தா 1.5 கோடியிலிருந்து 2 கோடி வரைக்கும் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் இருந்திருக்கு. கடந்த சில நாட்கள்ல 1.5 கோடிக்கு மேல நன்கொடை கிடைச்சிருக்கு. இந்த அயோத்தியில தான் ராமர் பிறந்ததா நம்பப்படுது. இந்த நிலைமையில அவருக்கான கோவிலை கட்டுறதுக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினாரு. 360 அடி நீளம், 235 அடி அகலம், 161 அடி உயரம், 3 மாடிகள், 5 குடிமாடங்கள், 160 தூண்கள் அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமா 1800 கோடியில இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. 22ஆம் தேதி குழந்தை ராமருடைய சிலையை வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. 16 பொருத்தத்துல 10 பொருத்தம் கரெக்டா இருந்தாங்காட்டி இந்த பிரதிஷ்டை வந்து குறுகிய காலத்துல நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ராமஜென்ம பூமி தீர்த்த சித்தர் அறக்கட்டளை பொதுச் செயலாளர் சம்பத் ரவி தெரிவிச்சிருக்காரு. குழந்தை ராமர் சிலையோட பீடம் 3 அடி உயரத்தை கொண்டது. இந்த சிலை மக்ரானா மார்பிள் கற்களால செய்யப்பட்டு அதுக்கு மேல தங்க கவசம் பூசப்பட்டிருக்கு. இந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் நிறைய மக்கள் இந்த கோவிலுக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது மூலமா இந்த கோவிலுக்கான காணிக்கை ரொம்பவே அதிகரிக்கும் அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. தற்போதைய நிலவரப்படி ராமர் கோயில் அறக்கட்டளைக்கு 3 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வரைக்கும் நன்கொடை கிடைக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இது மூலமா கோவில் அறக்கட்டளைக்கு மாசந்தோறும் 1.5 கோடியிலிருந்து 2.5 கோடி வரைக்கும் நிதி கிடைக்குது. இதுக்கு முன்னாடி இந்த தொகையெல்லாம் கோவில் ஊழியர்களால வெறும் கையால எண்ணப்பட்டு வந்துச்சு. ஆனா இப்போ பணம் ரொம்பவே அதிகமா வருது அப்படிங்கிறதுனால இதுக்காக மெஷின் போட்டு எண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ரொக்க பணம் மட்டும் இல்லாம ஆன்லைன் மூலமாவும் செக் மூலமாவும் நிறைய பணங்கள் இந்த கோவிலுக்கு நன்கொடையா வந்திருக்கு. நிறைய சிறப்பம்சங்களை கொண்ட இந்த கோவில் இந்தியாவோட ஒரு முக்கிய அடையாளமா இப்போ திகழ்ந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.